கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும், தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் 9 கிரகநிலைகளும் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வராது. அதேபோன்று 9 கிரகநிலைகளும் அதீத சிரமத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வலம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படும் போது மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும். சாதகமற்ற அமைப்பில் கேது, செவ்வாய், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் வலம் வருவதால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழலும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அதிகமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன. இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உறுதியாகவே வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் செயல்படுவது நல்லதாக அமையும். அது மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்கள் நன்கு திட்டமிட்டு கூடுதல் கவனத்துடன் இந்த தருணத்தில் பணியாற்ற வேண்டும். எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படும் போது சில சிக்கல்களில் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அதே சமயம் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் போன்றவற்றிலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சில கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பை ஏற்படுத்தினாலும் கூட அதீத நன்மை தரக்கூடிய அமைப்பிலும் கிரகநிலைகள் வலம் வருகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 முழுமையாக குரு பகவானுடன் இணைந்து வலம் வந்த சூழலில் இந்த தருணத்தில் 23ஆம் தேதிக்கு பிறகு இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக பெயர்ச்சியை சந்திக்கிறாருங்க. லாபஸ்தானம் ஆகிய 11இல் அமர்கிறார். ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் நிறைந்த நன்மையையும் அபரிவிதமான வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்குள் செல்வதால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்தும் உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் நுழையும் போது கர்மஸ்தானத்தில் வலுவாக குரு மற்றும் அவருடன் இணைந்து சூரியனும் வலம் வருகின்றன. இந்த வாரத்தின் இறுதியில் சந்திரனும் வலம் வரப்போகிறார். இப்படி கிரகநிலைகள் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் குடும்பத்தில் பொருளாதார ரீதியான சிக்கல்கள், கடன் சார்ந்த தொல்லைகள், நெருக்கடிகள் போன்றவை விலகக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும். அதோடு மட்டுமல்ல, இந்த வேளையில் சூரியன் கர்மத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத அளவிற்கு தொழில் மற்றும்
உத்தியோக ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் கனக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்வது கன்னிராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது. சனியை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி 7ல் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி 6ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவர் ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார். ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது ராகுவும் யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவது இரட்டிப்பு நன்மையை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி மற்றும் ராகு ஆகிய இரு கிரகநிலைகளுமே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகின்றன. எனவே வாழ்வில் ஏற்படக்கூடிய மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் லாபம் உயரக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். வீண் விரய செலவுகள், அலைச்சல்கள் சற்று அதிகரித்தாலும் கூட இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்துல சனி மற்றும் ராகு. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் என்று இருக்கக்கூடிய காரியங்களை நன்கு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது கேது மற்றும் செவ்வாய் விரயத்தில் இருப்பதால் வீண் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அவை சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே உண்டு. இதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கன்னிராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். கடைசி நேரத்துல சில பணிகள், வாய்ப்புகள் கை நழுவி என்ற சூழலில் கைகூடினாலும் அதன் மூலம் வெற்றி உறுதியாகவே கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் இந்த வேளையில் சுக்கிரன் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று உங்களது சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக தான் இருக்கிறது. சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அவசரப்பட வேண்டாம். நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள முடியும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக 8, 9, 10, 11 ஆகிய இடங்களில் விளம்பர போகிறார். சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கன்னிராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருங்க. அதற்கு பிறகு மிக வலுவாக 9ல் உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பர போகிறார். அதற்கு பிறகு குரு பகவானுடனும் இணைய போகிறார். எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரனின் அமைப்பு நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் உருவாக்குகிறது. சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளை உறுதியாகவே பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். அது மட்டுமல்லாது சூரியனுடன் இணைகிறார். 25ஆம் தேதி அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே தவறாமல் கன்னிராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்போது நிறைந்த நன்மை தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை நன்மை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் தங்களால் இயன்றவரை மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் அன்னதான உதவி செய்யுங்கள். நிச்சயமாக மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அற்புதமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு.